டே 1 எங்கே விசிட் பண்ணோன்னா ஹனாய் ஃபேமஸ் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போனோம். பட் சீரியஸாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக குரூப்பாக போகிறீங்கன்னா இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த க்ரௌடில் போயிட்டு நமக்கான ப்ளேஸை பிடிச்சி அங்கே போய் செட்டில் ஆகணும். நீங்கள் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டில் ஏதாச்சும் ஒரு ஷாப்புக்கு முன்னாடி உட்காந்தா கண்டிப்பாக அங்கே ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சே ஆகணும். நாங்கள் என்ன செலக்ட் பண்ணோன்னா வியட்நாம் ஃபேமஸ் எக் காஃபி, கோகனட் காஃபி, சால்ட் காஃபி அண்ட் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். காஃபி பிரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக அங்கே உள்ள காஃபீஸ்லாம் பிடிக்கும். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். பட் நான் காஃபி லவர் இல்லை. எனக்கு லெமன் ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊரை விட அங்கே கொஞ்சம் லெமன் ஜூஸ் சூப்பராகவே இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அங்கே ஒரு ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா. எங்களுக்கு அந்த செலவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட லஞ்ச் அளவுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. நாங்கள் வியட்நாம் போகலான்னு பிளான் பண்ணப்போ ஹனாயில் ட்ரெயின் ஸ்ட்ரீட் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு இன்ஸ்டாவில் நிறையா ரீல்ஸில் பார்த்தோம். பட் அது உண்மை கிடையாது. ட்ரெயின் வர டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லோக்கல் கைட் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்போ ட்ரெயின் வர என்னன்ட்டு. ரியலி நீங்கள் வியட்நாம் போனீங்கன்னா அதுவும் ஹனாய் போனீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.